வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. தவளை கூட்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்துட்டு இருக்கு. அதுல 2 தவளைங்க தவறி ஒரு குழிக்குள்ள விழுந்துடுது. மேல இருக்கக்கூடிய தவளைகள் அந்த குழியை எட்டி பார்த்து, அந்த குழி ரொம்பவும் ஆழமா இருக்கு. அதனால நாங்களும் கீழே வந்து காப்பாற்ற முடியாது, நீங்களும் மேல வர முடியாது. ஸோ அதனால நீங்க முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மேல இருக்க தவளைகள் சொல்லுது. என்னதான் அவங்க சொன்னாலும் பலமுறை அந்த தவளைகள் மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அதனால ஏற முடியல. ஒவ்வொரு முறையும் மேலே ஏற முயற்சிக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய தவளைகள், நீங்க மேலே ஏற முயற்சி பண்ண வேண்டாம், நடு வழியிலேருந்து கீழே விழுந்தீங்க அப்படின்னா அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய காயங்களின் வலியே ரொம்ப கொடுமையா இருக்கும். ஸோ அதனால முயற்சியை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ஒரு தவளை ரொம்ப பயமாயி ரொம்ப விரக்தியாயும் தன்னுடைய முயற்சியை கைவிடுது. ஆனா ஒரு தவளை மட்டும் தன்னுடைய முயற்சியை கைவிடாம அவங்க சொல்றதை பார்த்துக்கிட்டே மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கு. ஒரு சமயத்துல அது முழுவதுமா ஏறி வெளியே வந்துடுது. மேல வந்த உடனே மற்ற தவளைகள் எல்லாம் அந்த தவளையை பார்த்து ரொம்ப கோவமா கேக்குதுங்க. நாங்க சொல்ற அட்வைஸ் காதுல வாங்க மாட்டியா? உன்னோட நலனுக்காக தானே நாங்க அட்வைஸ் பண்ணோம், அதை கூட உன்னால கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த தவளையும் அவங்கள ஆச்சரியமா பார்த்துட்டு சொல்லுது, நீங்க என்கரேஜ் பண்ணனால தான் நான் மேலே ஏறி வந்தேன், நீங்க என்கரேஜ் பண்ணலாம் நான் மேலே ஏறி வந்திருக்கவே முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த தவளை. என்னடா அது நான் சிங்க்ல போகுதே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதாங்க உண்மை. ஏன்னா அந்த தவளைக்கு காதே கேட்காது. இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த கதைக்கு இதுதான்டா மாரல் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அதுல நிறைய மாரல்ஸ் இருக்கு. மத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எவ்வளவு எடுத்துக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரி நாம மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எப்பொழுதும் என்கரேஜிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கணும். வாட் வி கிவ் இஸ் வாட் வி கெட். நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். என்னடா அது சம்மந்தமே இல்லாம இது இங்க சொல்ற அப்படின்னு கேட்டா என்னோட எபிசோட் 5, அதாவது எறும்பு கதையை போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியும். இந்த எபிசோட இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் ரொம்பவும் எதிர்பார்க்கிறேன். சதீஷ் வெங்கடாச்சலம் _official அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட மெசேஜை அனுப்புங்க. ஐம் ஹாப்பி டு ரெஸ்பாண்ட். Until next Monday, I'm signing off. This is Satish.